எஸ்ரா நெகேமியா புத்தகம் புரிந்து கொள்வது எப்படி என்று இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். எஸ்ரா 1 முதல் 6 அதிகாரங்கள் ஆலயம் கட்டப்படுகிறது. இதன் பின்னணி சரித்திரத்தை நான் கூறுகிறேன். 70 வருடம் பாபிலோனில் அடிமையாய் இருந்த இந்த இஸ்ரவேல் மக்களை பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாக அமர்ந்த கோரேஸ் மாமன்னன் பாபிலோனில் இருந்த இஸ்ரவேலர்களை விடுதலை செய்து, நீங்கள் எருசலேமுக்கு போய் உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அதற்கு தேவையான பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிறார். சுமார் 50,000 யூதர்கள் செருபாபேல் தலைமையிலும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் தலைமையிலும் பாபிலோனிலிருந்து கிளம்பி எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை எடுத்து கட்டுகிறார்கள். இந்த சரித்திரம்தான் 1 முதல் 6 அதிகாரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எஸ்ரா 7 முதல் 10 அதிகாரங்கள் வார்த்தையினால் இஸ்ரவேலர் வாழ்க்கையை கட்டுதல் என்று பார்க்கிறோம். இதன் பின்னணி சரித்திரத்தையும் நான் கூறுகிறேன். எஸ்ரா அர்த்தசஷ்டா என்ற ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்று பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார். சுமார் 2000 நபர்கள் எஸ்ராவுடன் பயணிக்கிறார்கள். இந்த எஸ்ரா எருசலேமுக்கு வந்து ஏன் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக போனார்கள் என்பதை சிந்தித்து, இவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இல்லை, அதனால் நாம் மறுபடியுமாக வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கட்ட வேண்டும் என்று சொல்லி வேதாகம வார்த்தைகளை இஸ்ரவேலரின் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும்படியாக கட்டுகிறார் இந்த எஸ்ரா. நெகேமியா 1 முதல் 13 அதிகாரங்களில் அலங்கத்தை எடுத்து கட்டின நெகேமியா என்ற சரித்திர பின்னணியை நாம் பார்க்கலாம். அர்த்தசஷ்டா என்ற ராஜாவினிடத்தில் நெகேமியா அனுமதி பெற்று பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்து எருசலேமை சுற்றிலும் உள்ள மதிலை, அலங்கத்தை, கோட்டை சுவரை எடுத்து கட்டுகிறார். இவ்விதமாக எஸ்ரா மற்றும் நெகேமியா புத்தகத்தில் 3 நபர்கள் முக்கியமான நபர்களாய் வருகிறார்கள். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா. செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறார். எஸ்ரா வார்த்தையினால் மக்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறார். 3வதாக நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறார். இந்த சரித்திரம்தான் எஸ்ரா நெகேமியா புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக அவருடைய வார்த்தையை நம் வாழ்க்கையில் கட்டக்கூடிய, பிறருடைய வாழ்க்கையில் கட்டக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.